கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமேன். இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் இறங்கி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் உங்களை எல்லா தீங்குக்கும் வல்லடிக்கும் தப்புவித்து உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன்னை கைவிடாத தேவன். ஒரு நாளும் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கைவிடாத தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. மனுஷர்கள் அநேகர் நம்மை கைவிட்டு கடந்து சென்றிருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாத்திரமே நம்மை கைவிடாத தேவன். இன்றைக்கு உங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒரே ஒரு நபர் யார் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் கரம் பிடித்தவர், கரை சேர்க்கிற வரைக்கும் உங்களை கைவிடாத தேவன். மோசேயை அழைத்து அவரை கரம் பிடித்த தேவன். அவர் கரை சேர்க்கிற வரைக்கும் அவருடைய முடிவு பரியந்த மோசேயின் கரத்தை பிடித்து மோசேக்கு துணையாய் நின்ற தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் அவர் துணையாய் நிற்க வல்லவரா இருக்கிறார். உங்களை அழிக்காத தேவன். நம் அநேக தவறுகளை செய்திருக்கிறோம், பாவங்களை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை அறியாமல் அறிந்தும் அநேக காரியங்கள் அவருக்கு விரோதமாய் செய்து கூட அவர் நம்மை அழிக்கவில்லை. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அந்த இரக்கத்தை அவர் வெளிப்படுத்தினது நிமித்தம் அவர் நம்மை அழிக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தார்கள், முறுமுறுத்தார்கள். தேவனுக்கு விரோதமான விக்கிரகங்களை அவர்களே தாங்களே வார்ப்பித்து கொண்டு தங்கள் காரியங்களினாலே தீட்டு உண்டு பண்ணினார்கள். ஆனாலும் தேவன் பாத்தீங்கன்னா உடனே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. அவருக்கு இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருந்தார்கள். வனாந்திரத்தில் அநேக தரம், எத்தனையோ தரம் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்கள் இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருந்தார். மோசே அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்த தேவனுக்கு விரோதமான செய்த காரியங்களை தேவன் அறிந்திருந்தார்.